அதுக்கு எதிர்க்க நிற்கிற அதிமுக பார்த்தீங்கன்னா எத்தனை நிலையில் நிற்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அத்தனை அணியா பிரிஞ்சு நிற்கிறாங்க. முன்னாடி பல்வேறு அணிகளாக அவங்க பிரிஞ்சு இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த கட்சியை யாரு கைப்பற்ற போறாங்கன்ற போட்டியில தான் அத்தனை அணிகளாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை எப்படி தோற்கடிக்கலாம்னு ஒவ்வொரு அணியும் இன்னைக்கு அந்த அதிமுகவில் போட்டி போட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் பண்ணியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் துரோகம் பண்ணியிருக்கிறார். அமித்ஷாவுடைய காலடியில யார் முதல்ல விழுறதுன்னு அந்த அதிமுக இருக்கிற அணிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டியா இருந்துட்டு இருக்கு. ஆனா என்றைக்கும் பாசிச பாஜகவையும் அதனுடைய அடிமை அதிமுகவையும் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் ஏத்துக்க போறது கிடையாது. வெறும் வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே பண்ற ஒன்றிய பாசிச பாஜகவோட இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. ஒரு கட்சியை கூட அந்த கூட்டணி அமைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் ஆயிருக்கு. ஆனா இன்னும் ஒரு இயக்கம் கூட அந்த கூட்டணி நம்பி இது வரைக்கும் போல. அங்க இருக்கிறவங்க தான் ஒவ்வொருத்தராக பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8 மாதங்களுக்கு முன்பு பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்லி பஸ் எடுத்துட்டு காமினார். அந்த பஸ்ல போய் ஒவ்வொரு தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ணுவார்னு பார்த்தா ஒவ்வொரு தொகுதியா போய் அதிமுக இருக்கவங்களே அவர் திட்டிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு தேனி பக்கம் போனா ஓபிஎஸ் திட்டுவார், கோபிக்கு போனா செங்கோட்டையனை திட்டுவார், டெல்டா பகுதிக்கு போனா டிடிவி தினகரன் திட்டுவார். இப்படித்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் அதிமுக அணிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குன்னா அமித்ஷாவை யார் அதிகமா பாராட்டி பேசுறாங்கிறது ஒன்று மட்டும்தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை. சொந்த கட்சிக்காரங்களையும் திட்டிட்டு இன்னைக்கு அமித்ஷாவோட காலை பிடிச்சுக்கிட்டு அவரை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. எனவே இதையெல்லாம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இன்னைக்கு அவங்களுடைய கொள்கை ஒரே ஒரு கட்சி, அவங்க கட்சி மட்டும்தான் இருக்கணுங்கிறதா ஒரே கொள்கை. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கட்சி. இதுதான் பாஜகவுடைய திட்டம். இன்றைக்கு அப்பேற்பட்ட அந்த ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து நிற்கக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய தலைவரும், ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு களத்துல தெம்பா தைரியமா நாம எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறோம். மாநில உரிமைகளை, மொழி உரிமைகளை, சமூக நீதியை காக்க நம்முடைய கழகம் என்னைக்கும் மக்களோட மக்களா நிற்கும், களத்தில் இருக்கும். அந்த போராட்ட உணர்ச்சியை நமக்கெல்லாம் ஊட்டிய தலைவர் தான் இங்கே நமக்கு முன்பு சிலையாக நின்று கொண்டிருக்கிறார் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் காட்டிய வழியில தான் இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்தி இருக்கிறார். குறிப்பா இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக நம்முடைய தலைவர் அவர்கள், இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி இருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 4.5 வருஷத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள், ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறாங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமான உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கிட்டு வராங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு குறைக்கணும் தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வேண்டுமென்று நிதி சுமையை ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. 100 நாள் வேலை வாய்ப்புக்கான அந்த திட்டத்தை நிதியை கொடுக்கறது இல்லை, கல்விக்கான நிதியை பறிக்கிறாங்க. புதிய ரயில்வே திட்டங்களை கேட்டா அதுவும் கொடுக்கறது இல்லை. நிதி ஒதுக்கீட்டுல தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்கிறது ஒன்றிய பாஜக அரசு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.